என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே வந்திருக்கும் கலை உலக பெருந்தகைகளே, ஊடக அன்பர்களே, பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ் இன போராளிகளே, அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலமாக இந்த மேடையில் வந்து போயிட்டுருங்க. முதல் முறையாக கிழக்கை ஊரையில் அதனுடைய ஒரு வருஷம் ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கையால் விருது வாங்க இந்த மேடைக்கு வந்தாங்க. வந்தோன்னே ஞாபகம்லாம் அங்கே ஒன்று எல்லாம் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்து மேலே அங்கே ஒரு மூலையில் ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து அது யார் அந்த அம்மா உட்காந்து முடிச்சு விட்டு அழுதுகிட்டே இருக்குண்ணா. எங்கள் அம்மா கீழே போய் கேட்டேன், எதுக்கு அழுது? இல்லைப்பா வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, இந்த பாரதிதாசனே பேரே கேட்டுருச்சு. இந்த மண் மீதும் மக்கள் மீதும் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் ஏன் எனக்கு ஒரு அழுத்தமான இருக்குன்னா, என் தாய் மாதிரி இந்த மண்ணும் சரி மொழியும் சரி, என் தாய் எவ்வளவு கசிந்து விழுகிறாளோ அதற்கு இணையானது என் இனமும் மொழியும். எனக்கு எந்த வேறு தகுதியே கிடையாது. எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கிட்டேன். இந்த மண் சொன்ன கதை தான், இந்த மக்களை பற்றி சொன்ன கதை தான் என்னை கொண்டாந்து மேடையை தச்சு இன்னைக்கு மரியாதை ஆகுது. அதனால உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் எங்காவது ஒரு சிறு கீழே வந்தாலும் அதுக்காக தான் அரசியல் கட்சி அதுக்கு ஒரு கொடி வச்சு அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேணாம்னு சொல்லி தான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைன்னு ஆரம்பித்தேன். அது 10-20 உணர்வுள்ள இயக்குநர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய பலத்தை கொடுத்து விட்டார். நான் எதை பற்றி இந்த மேடையில் பேசக்கூடாதுன்னு அதையே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மேடைக்கான நாகரிகம் இங்கே பார்த்ததையும் இங்கே நான் ரசித்ததையும் தான் புரிந்துக்கணும். இருந்தாலும் இது உணர்வுள்ள மேடை. இந்த படமே அதனுடைய பின்னணியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இயக்குநருடைய உணர்வுக்கும் இப்போ கடைசியில் வந்து அவன் தலை நிமிர்ந்து இல்லை தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அவன் சொல்லும்போது அவன் வெறுமனே சொல்லலாம். ஏதோ ஒரு நடிகனா ஒரு கதாநாயகனா ஏதோ இந்த மக்கள்கிட்ட ஒன்று பூச்சாண்டி ஆண்டுங்கிறத உண்மையிலேயே அழுத்தமான ஒரு உணர்வை இங்கே சரியாக வெளிப்படுத்தணும். தமிழன் என்று சொல்லலாம். அதை கூட சொல்லுக்கூட இப்படி சொல்லுங்க. தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய சொல்லி ஏற்கனவே தலை நிமிர்ந்துதான் நின்று கொண்டிருக்கு. எவனுக்கும் தலையை சாய்க்கின்ற தகுதி இல்லை நம்முடைய. நம்ம வந்து தலை நிமிர்ந்துதான் நிற்கணும். இன்னைக்கும் சரி. இல்லைன்னா நம்ம இவ்வளவு நம்ம பேச முடியுமா? இவ்வளவு அழுத்தமாக இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், IPL இருக்கட்டும், இன்னைக்கு கல்லணையாக இருக்கட்டும், நாளைக்கு நடக்க போகிற கௌதம் செய்யப்படுற நீட் இது தேர்வு வேணாம் அப்படிங்கிறது பெரிய போராட்டம் பண்ண போகிறோம். இதெல்லாம் நாம் தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு காரணத்தினால்தான். இல்லை என்றால் பயந்திருந்தால் பதுங்கி இருப்போம். எதற்கும் பயப்பட தேவையில்லை. அது சத்யராஜ் சொன்னார், இராணுவத்தையே கொண்டு. அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் நாங்கள் ரெய்டு வண்டி அனுப்பிச்சு நீங்கள் பயந்துருவீங்களே உங்களுக்கு. அப்போ எந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்மளையும் பயமுறுத்துவது. அவன் கைக்கூலி யார்? கௌதம். பாரத ராஜா அந்நிய நாட்டின் தூதுவானா? அந்நிய நாட்டின் தூதுவன். அவன் வந்து நான் அந்நியன் தான், தமிழ் உங்களுக்கு அந்நியம் ஆகினா நான் அந்நியம், நான் அந்நியன் தான். ஏன்னா தமிழ் உங்களுக்கு அந்நியமாக இருக்கிறது. இதிலே நான் காட்டுப்பெய காளி சில விஷயங்கள் எனக்கு உடம்பாடு, சில விஷயங்களில் இந்த தலைப்பு வைக்கிறது இருக்கே அது ரொம்ப
அது ஒன்று பூர்வமாக நீங்கள் அதில் என்ன இதில் தலைப்பு வைப்பதில் பார்த்தீங்கன்னா அங்கே குத்து இங்கே குத்து மேலே போடு கீழே போடு தலைப்புகளுக்கு எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இந்த தலைப்பை சொல்ல ஜெனரல். இப்போ காட்டுப்பைய காளி உண்மை ஒரு கண்ணியமான காளின்னு சொல்லி பாரு, கண்ணியத்தையும் கடமைக்கும் உள்ள காளி. காட்டுப்பைய காளி சொல்லும்போதே நம்மளுக்கு ஒரு கதை அப்படிதான். அன்னைக்கு காட்டுப்பைய காளி அந்த பெரிய நாட்டை ஆளுங்க தான். நீங்க பாருங்க, அது ஏதோ படத்தை கொடுத்து நம்ம வசனம் கொடுத்து நாமளே வசனம் சொல்லி கொடுத்து நாமளே பாட்டு சொல்லி கொடுத்து நாமளே மக்களை சொல்லி கொடுத்து ஊன்னு கத்த விட்டு கையில் 2 செயினை கொடுத்து மக்களை எல்லாம் முட்டாளாக்கி நானும் போஸ்ட் போட்டோன்னே நல்ல வேலை இந்த படத்தில் எங்கேயும் நான் இப்படி பார்க்கல. இல்லைன்னா பாருங்க, அது என்ன கொடூரமா கடையில் நாட்டை ஆள்னு வந்துடுறீங்க. அவன் பாவம் விவரம் கட்டவே இன்னும் பாருங்க முட்டாளாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு பாலாபிஷேகம் எவ்வளவு என்ன அதை போய் தடுத்து நிறுத்தி இருக்கணும். அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணாது, நாளை போடாதே கட்ட விட்டுக்கு கண்ணியமாக படம் பார் சொல்லியிருந்தா பேசாமல் வந்திருப்போம். அவனை கிளப்பி விட்டு மேக்சிமம் முட்டாளாக்கிட்டு இப்போ நான் வர்றேன்னா அவன் என்ன பண்ணுவான், வா வான்னு தான் கூடுவான். ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. சினிமாவில் நானே பேச வேண்டியது. சரி விடுங்க. இயக்குனர் இறைக்கா உண்மையிலே நான் தான் பார்க்கும்போது என்ன ஒரு புளிய வாரம் பண்ணுற மாதிரி அந்த ஜவுளியை பாத்தீங்கன்னா அந்த காலத்து இப்படி வருவாங்க. நீ ஒரு சினிமா டைரக்டர் அப்புறம் தான் கேட்டேன், பேச்சை கேட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன படங்கள் எடுத்துருக்கேன்னு கேட்டேன். எனக்கு பிடித்த சேவை சொல்லி அந்த ரொம்ப அற்புதமாக ஒரு துணிச்சல் எனக்கு இந்த பேசும்பொழுதுதான் அவன் முழு அடையாளம் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் கிரேட். இதை ஒரு சினிமாவை இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஜெயிச்சு வரலாமாங்கிற காட்டிலும் உள்ள ஒரு பேர்னிங் உள்ள ஒரு எரியும் பற்றி எரியும். அதை வெளிப்படையாக சொல்றதுக்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்திருக்கே கிரேட். ஏன்னா இதை என்ன சொல்லி வேணாலும் ஜெயிச்சு இதை ஒரு தொழிலாக வச்சு வாழ்ந்துடலாம். நீ அப்படி இல்லை. அதை சிறப்புலகு பற்றி படம் எடுத்த எனக்கு ரொம்ப நாள் ஒரு இது உண்டு. அதை ஒரு நியாயப்படுத்த வேண்டும். இப்போ கல்கட்டாவில் இருக்கு, பாம்பேயில் இருக்கு. பாலியல் கொடுமை மிக கொடூரமான ஒரு விஷயம். அதில் இப்போ சமீபம் என்னன்னே புரியல, இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்த ஆட்சி வந்த பின்னாடி நீங்க பாருங்க, 8 வயசுல அது என்ன கொடூரம்னு எனக்கு தெரியல. அது நம்பவும் முடியல. இது புனையப்படுகிறதா பொய்யாம இது நடந்திருக்கு. மனிதனுக்கு மிருகங்கள் தூங்கி கொடுக்கும். உள்ள மிருகம் ஆல்வேஸ் ஸ்லீப்பிங் இன்சைட். இட் வில் கம். எப்போ வரணுமோ அப்போ இந்த மிருகம் அது தூங்கும். ஆனால் அது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே மிருகம் எழுந்திருக்குது. அங்கே தான் பயமாக இருக்கு. அவன் ரொம்ப அதை சொல்வதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். எங்களுக்கு இது வேணும், ஒரு வெடிகால் இல்லை, ஆகையினால் இது வருகிறதோ என்று ஐயப்படு. வடிகால் இருந்தாலும் வரும். இந்த நாய்களை திருத்த முடியாது. அதற்கு வேறு வழிகள் தான் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு ஒரு கோர்ட்டு, அதுக்கப்புறம் விசாரணை, அதுக்கப்புறம் சாட்சியங்கள், அதுக்கப்புறம் தண்டனைங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தெரிஞ்சிருச்சா இப்படிதான் தெரியுது. ரொம்ப தெளிவாக தெரியுது. சுற்று 1000 பேரை கூட்டி வச்சு சொல்லணும். ஒரு பீச்சிலேயோ பொது இடங்களில் மக்களுக்கு அழைப்பு விட்டு இவனை சுடுகிறோம். ஏன்னா இதான் பாலியல் வன்கொடுமை. இதை நீ
போட்டு பண்ணி அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு பாலியல் வன்முறை செய்ததாக கூறியது சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்பதால் சாட்சிகளாக வெளியே வந்துடும். இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நீதிமன்றம்ன்றது இப்போ எல்லாம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு போகிறோம். ரொம்ப கொடுமையாக இருக்குது வீட்டில் அப்படின்னு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் 2 குடும்பம் இருந்துச்சோம். அது மாதிரி தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலே நீதியே இல்லை. உச்ச நீதிமன்றம் நீதி எதை சொன்னான்னு சொல்லி 1 மாதம் கழிச்சு ஸ்கீம்ங்கிறது ஒருத்தன் அடுத்தது எல்லாரும் வாயில கேட்கலாம். இதுக்கப்புறம் 3ஆம் தேதி எப்படி நாங்கள் சொல்லியிருப்போம் ஸ்கீமை பற்றினா அதுக்கு 3ஆம் தேதி மேலே இன்னும் வாய்தா கேட்கலாம் 2 வாங்கணும். என்ன விளையாடுறாங்க பார்த்தீங்களா? உச்ச நீதிமன்றம் இந்த மேலாண்மை காவிரி மேலாண்மை வேணும் நம்ம சொல்கிறோமே, இவங்க இருக்கிற காலத்தில் காவிரி மேலாண்மை வச்சா நம்பிக்கையை அத்து போயிடும். ஏன்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பவன் மிக தெளிந்த மனிதனாக இருக்க வேண்டும். அவன் நடுநிலையாக இருந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருவன் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும். நான் கைப்பிடித்து வைத்தவன் எப்படி அவன் பொது மனிதனாக இருப்பான்? இப்ப அங்க அதுதான் நடந்துட்டு. தீபக் மிஸ்ரா அவர் தூக்கி போடுங்கன்னு சொல்லி பார்த்தா என்ன நடக்குது? நீ வச்ச ஆளு அவர் நாளைக்கு மேலாண்மை தீர்வு வச்சா கூட நீ இந்த மாதிரி உங்களுக்கு சாதமாக வைப்பீங்க, எப்படி எங்களுக்கு சாதமாக வைப்பீங்க? வைக்க மாட்டோம். இது அறவழியில் போராடி பார்க்கும். இல்லை என்றால் தமிழகம் வேறு வழியிலே போராடும். கவர்மெண்ட் படத்தில் பணியாற்றியவர்கள் உண்மையிலே மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓப்பனிங்கில் விரேகா நீயே மேடை இன்னும் ஆற்று வச்சு தப்பு பண்ணி அடிச்சு டக்குடக்குட நல்ல கலைஞன். ஏன்னா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவும் மேலே ஆகும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கலைஞனுக்கு உடம்பும் கிடையாது, வயசும் கிடையாது. எந்த உடம்புலையும் எந்த வயசிலும் கலைஞன் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரெண்டாவது எனக்கு மேடையில் பார்க்கும்போது அவர் ஒருத்தர் தான் சி சேகரா, இவர் சிவகுமார், அவர் ஒருத்தர் மட்டும்தான் வித்தியாசம். பாக்கியெல்லாம் சின்ன பசங்க ரொம்ப அழகாக இந்த வயதில் ஒரு கேமராமேன் மியூசிக் டைரக்டர். மெச்சூரிட்டி 40-45 வயசுல முதல்ல அங்கீகரிப்பாங்க திரையுள்ளத்தில். அப்போ எல்லாம் நான் வந்தாலும் லக்கு அப்படி அடித்து முட்டச்சு உள்ளே வந்தேன். அப்போ எல்லாம் 50 வயசு இல்லாமல் டேரக்ட் 45 வயசுக்கு இல்லாமல் நான் டேரக்டராக போடுவாங்க. ஒரு 15 வருஷம் வேலை பார்த்து நரைச்சி அப்புறம் தான் டேரக்டர் ஆகும். என்ன விட மாட்டாங்க. அதையெல்லாம் உடைத்தது எங்கள் காலம் என்றால் அதற்கு மேல் பிரம்மாண்டமாக உடைத்திருக்கிறீர்கள். சமீப காலம் நல்ல சின்ன பசங்க வித்தியாசமாக எல்லாம் எந்த பையனை கேளுங்க ஒரு டிஃப்ரெண்டாக. ஒரு டேரக்டர் 2 இல்லை, எனக்கு தெரிஞ்ச 10-20 டேரக்டர் ரொம்ப வித்தியாசம். சின்ன பசங்க டெக்னிக்கலாகவும் சரி அந்த கதை சொல்லக்கூடிய முறைகள். நடிகர்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க. என்ன முன்னாடியெல்லாம் நான் வந்து படித்து நின்றுலாம் 10 குதிரை ஓடிச்சதை கண்டுபிடிச்சோம். அது 100-200 குதிரை ஓடுதல் எந்த குதிரைன்னு சொல்ல முடியல. இதெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா இதில் ஒரு கடுமையான போராட்டம். இயக்குநர்களுக்கும் கஷ்டம். இந்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்த காலங்கள் 10-15 பேர் என்னை அடையாளம் தெரியும், முண்டி முளைச்சிடுவேன். இப்போ 300 குதிரை. இதில் முண்டி முளைக்கணும், ஜெயிக்கணும். குறைந்த காலமே இருந்தாலும் பதிவுகளை சரியாக பதிந்து விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நல்ல இயக்குனர் என்பதும் காலத்தால் பேசப்படுவார். விரைகா நீ காலத்தால் பேசப்படுவாய், கவலையே வேணாம். இந்த பிரைஸுடன் எங்கள் காலத்தால் அவர் வந்து இன்னும் வளரும் கவிஞர் என்ன அவர் வளரும். அப்போ தான் யோசித்தேன், இன்னும் அந்த ஆளுக்கு வளரணும் தான் அவன் இளைஞன் தான். பிரைஸுடன் வந்து நாங்கள் என்னைக்கு போன்று வளர்வதுதான். ஆக இன்னும் வளர வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும், இன்னும் ஆற்றல் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கம் இருக்கின்ற வரைக்கும் நீ சின்னவர் தான். இதே மாதிரி நான் ஒத்துக்கிறதே கிடையாது. என் வயசை வெளியில் சொல்லி தொலைச்சிட்டேன். ஒரு நாள் அதிலிருந்து எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஏண்டா சொன்னோன்னு நினச்சேன். இல்லைன்னு நான் ஒரு 50-52 சொல்லிகிட்டே இருக்கலாம். வயது கலைஞனுக்கு கிடையவே கிடையாது. அதனால அவன் செய்கின்ற தவறுகளும் அவன் செய்கின்ற நல்லதுகளும் ஒரு சராசரி செய்ய முடியாது. அவன் செய்கின்ற தவறை கூட மன்னித்து விடு, இஸ் எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னேன் கலைஞன்.
அந்த தவறுகள், அந்த வடிகால் இல்லை என்றால் அவனால் படைக்க முடியாது. வியர்வை இல்லை என்றால் என் உடம்பு நிற்காது. எச்சி துப்பவில்லை என்றால் இருக்காது. காது குடைந்து எரிய வேண்டும், முடி வெட்டி எரிய வேண்டும். என்னிருந்து கழிவுகள் போனால் தான் நான் ஜெயிப்பேன். ஆகினால் அவன் கழிவுகளை அடையாளப்படுத்தாதீர்கள் என்று கூறி, இதில் கலந்து கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து உண்மை. அவன் சொல்ல மாதிரி உனக்கு ஒரு படம் பண்ணால் ரொம்ப அற்புதமாக, அதெல்லாம் நல்ல கலைஞர் வந்திருங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம். நான் 45 ஆண்டு காலமாக இந்த மேடையில் ஏறி இறங்குவதை போல் இன்னும் இந்த கமலா தியேட்டர் வந்து நீங்களும் இன்னும் 40 ஆண்டு காலம் மேடையில் ஏறி இறங்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.